புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள செல்வகுமார் என்பவர் மேலத்தானியம் துணை மின் நிலையத்தில் வணிக உதவியாளராக பணியாற்றி வந்த நிலையில் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும்போது சாலையின் ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செல்வகுமாரின் உடலை மீட்ட காரையூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் உலகாம்பிகை சமேத பாபநாசநாதர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 2 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண விழாவில் 4 கிராம் தங்க தாலி, மிக்சி, பீரோ, கட்டில், மெத்தை உள்ளிட்ட 20 வகையான சீர்வரிசை பொருட்கள் மணமக்களுக்கு வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் மருத்துவர் சதீஷ்குமார் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் அரசு உத்தரவிட்டும் ஓமலூர், தாரமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகங்கள் திறக்கப்படாததால் பதிவுக்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது சங்க உத்தரவின்படியும் பத்திர எழுத்தர்கள் பத்திரம் கொண்டு வராததாலும் அலுவலகம் திறக்காமல் தற்செயல் விடுப்பு எடுத்துள்ளதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மீது அரசு பேருந்து மோதியதால் தொடர்ந்து 5 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அச்சிறுபாக்கம் போலீசார் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன உடற்பயிற்சி கூடத்தை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் திறந்து வைத்து இளைஞர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 2 செப்டிக் டேங்க் கிளீன் செய்யும் வாகனங்களையும் அப்பகுதியில் தொடக்கி வைத்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் ஆற்றில் ஆபத்தை உணராமல் புதைமணல் நிறைந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். இதனால் உயிர் இழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு குழு அமைத்து தடுப்பு கம்பிகள் அமைத்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாகையாபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த சிவா என்பவருக்கும் அவருடைய முதல் மனைவி குடும்பத்தாருக்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் முதல் மனைவியின் சகோதரர் அர்ஜுனன் என்பவர் சிவாவை கத்தியால் குத்தியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து உசிலம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அர்ஜுனனை தேடி வருகின்றனர். மதுரை அழகர்கோவில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உசிலம்பட்டியைச் சேர்ந்த திரைப்பட நடிகரும் சமூக ஆர்வலருமான சவுந்தரராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்தான் என்றும் தேர்தல் வியோகத்திற்காக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தங்களது எதிரி திமுகவும் பாஜகவும் தான் என்று விமர்சித்து பேசினார். அவர் இந்த தேர்தலுக்கான அந்த தேர்தல் பணிக்கான ஒரு பொதுச் செயலாளர், அந்த விஷயங்கள் வியூகத்துக்கான ஒரு பொதுச் செயலாளராக தான் இருக்கிற ஒழிய கட்சிக்கான பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர் அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். சொல்லிட்டார் சார், தமிழக வெற்றி கழகத்தோட நேரடி எதிரி திமுக அண்ட் பிஜேபி, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பார்ப்போம் சார். தமிழ்நாடு தலைவர், எங்கள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே தமிழ்நாட்டை ஊழல்ல இருந்து மீட்டணும், இங்க இருக்க பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை சரி பண்ணணுன்றது தான் எங்கள் தலைவரோட மிக முக்கியமான எண்ணம். அண்ட் அதுக்கானதான் உழைச்சிட்டு இருக்காரு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள MRC ராணுவ முகாம் சார்பில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கிறிஸ்துவ ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் MRC ராணுவ மைய கமாண்டர் கிறிஸ்து நேந்துதாஸ் கலந்து கொண்டு போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு ராணுவ மரியாதையுடன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.